ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்னோயி டே vlog தான் பார்க்க போகிறீங்க. Jan 5th எடுத்த வீடியோ இது. காலையில் எந்திரிச்சோடனே இப்படி தாங்க இருந்துச்சு. பயங்கர ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸாக இருந்துச்சு. இது எங்களோட பேக் யார்டு தான். எல்லாம் ஸ்னோவில் வந்து கவர் ஆகிருந்துச்சுங்க. நைட் ஃபுல்லாக ஸ்னோ வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் மார்னிங்கும் கொஞ்சம் ஸ்னோ வந்து இருந்துச்சுங்க. அப்புறமா நின்ன உடனே நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், வெளியில் எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு குட்டி வாக் மாதிரி போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. அண்ட் எங்கே பார்த்தாலும் ஸ்னோ தாங்க. கார் மேலே, டஸ்ட்பின் மேலே, அந்த மரத்தில் இருந்த பிரான்ச்சஸ் மேலே ஃபுல்லாக வந்து ஸ்னோ கவர் ஆகி அப்படியே ஒரு ஒயிட் வின்டர் வண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே ஃபீல் தான். எனக்கு ஸ்னோனால் ரொம்ப பிடிக்கும். ஸ்னோ வரப்போ வந்து குளிர் தெரியாது, பட் ஸ்னோ மெல்ட் ஆகிற டைமில் தான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக குளிர் அடிக்கும். ஸ்னோ போனதுக்கப்புறமாவும் வந்து நல்லா டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப குளிர் அதிகமாக தெரியும். வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்க வழி தாங்க இது. ஸோ என் கால் வந்து ஃபுல்லாக பாதி ஸ்னோவில் தான் இருந்துச்சு. நடக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் நடந்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு டச் ட்ரெடிஷன் மாதிரி குழந்த பிறந்துச்சுன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட பேர், இந்த மாதிரி பொம்மையில் ஒரு ஃபோட்டோ எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டோட பேக்யார்டு பேசேஜும் வந்து ஃபுல்லாக ஸ்னோ தான் கவர் ஆகிருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நல்லா சூடாக 1 pot சாம்பார் சாதம் தாங்க செஞ்சேன். அதுவும் சாப்பிட்டு அப்படியே ஸ்னோவை பார்த்துட்டு இந்த டேயை நான் இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.